மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். மொதல் விஷயம், உங்க ராசியாதிபன் சகாய சனியா இருந்து மகர ராசி அன்பர்கள் தன் சொந்த வீடான மகரத்துக்கு நிறைய நல்லது அப்படின்றது சொல்லிட்டு செய்யதான் போறாரு. இது வரைக்கும் நல்லது நடக்கலையம்மா, ஏங்க கவலைப்படுறீங்க? பெயர்ச்சியானாரு, வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, இப்பதானே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, நிறைய நல்லது. நான் முன்னமே சொன்ன மாதிரி மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். மொதல் விஷயம், உங்க ராசியாதிபன் 3ஆம் பாவத்துல வந்தான், சகாய சனியா வந்தான். அவன் பாட்டுன்னு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். அவன் என்னடா வக்ரகதி அடைஞ்சிட்டான். ரொம்ப சந்தோஷங்க. இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்சு என்ன பண்ண போறாரு? அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் சகாய சனியா இருந்து மகர ராசி அன்பர்கள் தன் சொந்த வீடான மகரத்துக்கு நிறைய நல்லது அப்படின்றது சொல்லிட்டு செய்யதான் போறாரு. இது வரைக்கும் நல்லது நடக்கலையம்மா, ஏங்க கவலைப்படுறீங்க? பெயர்ச்சியானாரு, வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, இப்பதானே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, நிறைய நல்லது. நான் முன்னமே சொன்ன மாதிரி அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் சாலிடா அவர் செய்வாரு, கவலைப்பட வேண்டாம். முதல்ல அவர் என்ன பாவத்துல உட்கார்றாரு? 3ஆம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்ப மகரம் என்னோட தைரியம் தன்னம்பிக்கை முதல்ல இருந்த மாதிரிலாம் இல்லம்மா, நான்லாம் இப்ப எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன், அந்த ஒரு ஸ்டேஜ் கொண்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேம்மா. 7 நாட்டு சனியில சனி என்ன ஹை ஃபேம்ல வச்சு வறுத்து எடுத்துட்டார், உண்மைதான். என்னோட ராசியாதிபன் சொல்றாங்க, எந்த கரிசனமும் இல்லை, உண்மைதான். சனி பாத்தீங்கன்னா பொதுவா நீதிமான். அவனை பாருங்க, ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். இவனை பாத்தீங்கன்னா கரிசனம் உண்டா? என்னோட சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் மனைவி குழந்தை யாருக்குமே கரிசனம் பார்க்க மாட்டான். இதுதான் சனி. அவனோட ஒரு மனைவி குழந்தைக்கு அதுக்கு எத்தனையோ வரலாறு கதைகள் இருக்கதான் செய்து. அப்படி இருக்கும்போது மனுஷாளுக்கு எப்படி அவன் கரிசனம் பார்ப்பான்? அவன் கரிசனம் பார்க்க கூடாது அப்படின்னு ஈசன் அந்த சனிக்கு அந்த பதவியை கொடுத்தாரு, கர்மகாரகன் அப்படின்ற பதவியை கொடுத்தாரு. புரியுதுங்களா? ஆக அப்படிப்பட்ட சனி இப்ப உங்களுக்கு எல்லா விதத்திலயும் 2 கையும் பிடிச்சி உங்களை தூக்கி விடக்கூடிய பொசிஷன்ல இருக்கா, சகாய சனியா இருக்கா. சனியே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான், யாராலையும் அதை தடுக்க முடியாது. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்க எவர் தடுப்பார். அது நிதர்சனமான உண்மை. சாலிடா நல்லது செய்வான், கவலைப்படாதீங்க. அப்ப என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவலா இருக்கு. என்னோட தம்பி தங்கச்சி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. என் மனசுக்கு ஆறுதலா இருக்காங்க. என்னோட குழப்பத்துக்கு ஒரு தீர்வா இருக்காங்க. எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. என் மனைவி அவங்க கூட சேர வேணாம் சொல்றா, இருந்தாலும் என் மனசுக்கு அவங்க கூட சேர்றது பிடிக்குது. என் கணவர் சேர வேண்டாம் சொல்றாரு, இருந்தாலும் என் தம்பி தங்கச்சி கூட பழகத்துக்கு எனக்கு பிடிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் உண்மையாவே அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அந்த நல்லது அப்படின்றது 10 கோடி ரூபாய் நல்லதா, 10,000 ரூபாய் நல்லதா, இல்ல 10 ரூபாய் நல்லதா, இல்ல 10 பைசா நல்லதான்னு தெரியாது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்துல நல்லது. இது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைங்களா? சரி, அதுக்கும் மேல சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்க சுயஸ்தானத்துக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். மகரம் இப்ப யோசிக்கும், நான் என்கிட்ட இருக்க என்ன குணத்தை நான் திருத்திக்கணும். எனக்கு பாருங்க, ஒரு நிறைய ஃப்ரஸ்ட்ரேட் ஆவறனா, டென்ஷன் ஆவறனா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டென்ஷன் அதை எல்லாத்தையும் விட்டுருவேன். பாத்துக்கலாம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், எதுக்கு பெருசா கவலைப்பட்டு ஏதாவது மாறப்போதா? எதுவும் மாற போறது இல்லை. நம்ம பாட்டு நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், நம்ம எந்தூவா இருக்கலாம், நம்ம வேலையை நம்ம செய்யலாம், அந்த ஒரு மனசு வரும். பொதுவாகவே மகரத்துக்கு ஈகைத்தன்மை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஈகைத்தன்மை அப்படின்றது இருக்கும். யாராவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, போப்பா நம்ம கிட்ட 100 ரூபாய் இருக்கு, என்னப்பா 10 ரூபாய் கொடுப்பா அவனுக்கு. காய்கறி கடைக்கு போனா கோஜி அடி வாங்குறது, அந்த பாக்கெயின் பண்ணி வாங்குவாங்க பார்த்தீங்களா, டிமாண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு லேடி பாருங்க, ஒரு 50 ரூபாய் 1 கிலோ வெண்டைக்கான்னு சொன்னு வச்சுக்கேன், 30 ரூபாய் கொடு, 25 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பொதுவா சுய ஜாதகத்திலேயே சனி நல்லா இருக்கா அப்படின்னா அப்படிலாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஐயோ, நம்மளுக்கு 25 ரூபாய் அப்படின்றது சாதாரண விஷயம். ஆனா அவங்களுக்கு அது 25 ரூபாய் பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் வயசான பாட்டியா இருக்கும். அவங்க கிட்ட நம்ம பார்ப்போம், சிலர் எவ்வளவு டிமாண்ட் பண்ணுவாங்க. இல்ல ஆவாது, குடு 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 அப்படிம்பாங்க. இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு பாதி தூரம் போவாங்க. அந்த பாட்டி வியாபாரமே இருக்காது, கூப்பிட்டு கொடுக்கும். எப்பயுமேங்க, ஒண்ணு எந்த ராசியுமே, இந்த பதிவு எந்தெந்த ராசிலாம் பாக்குறீங்கன்னு தெரியாது, எப்பயுமே டிமாண்ட் பண்ணாதீங்க. அதாவது காய்கறி வியாபாரம் பண்றவங்க, பழம் வியாபாரம் பண்றவங்க, அதுக்கு மேல இந்த ஓலோ ஆட்டோ நம்ம புக் பண்றோம், இந்த ஆட்டோ கேப்லாம் புக் பண்றோம் பார்த்தீங்களா, அவங்க கேட்பாங்க ஒரு 30 ரூபாய் சேர்த்தி கொடுங்க, கொடுத்துருங்க. நீங்களா கொடுக்கும்போது அவங்க கேட்கவே இல்லைன்னா கூட 30 ரூபாய் சேர்த்தி கொடுத்துருங்க, 20 ரூபாய் சேர்த்தி கொடுத்துருங்க. சனி அங்க பசிஃபை ஆகும். புரியுதுங்களா? முடவர்களை பாக்குறீங்களா, காசு கொடுங்க. யாச்சகர்களை பாக்குறீங்களா, ஏதோ நம்மளால முடிஞ்சது 2 ரூபாய் கொடுக்கணும், நம்ம என்ன 2 கோடி ரூபாய் கொடுக்க போறோம். முக்கியமா இந்த வயதானவர்கிட்ட காய் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சேர்த்து கூட வாங்கி வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கோங்க, இல்ல பசுமாட்டு கூட கொடுங்க. அவங்க கிட்ட 10 ரூபாய் பொருள் 4 ரூபாய் கொடுத்தாதான் ஆச்சுன்னு கோச்சி ஆடாதீங்க, வேண்டாம். அது ரொம்ப பாவம்.
அதுக்கு மேல இவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சுயஸ்தானத்த வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்க்குறார். புரியுதுங்களா? இது வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுயஸ்தானத்துக்கே அதிபன் அவன் பார்க்குறான் அப்படின்றத விட சுயஸ்தானத்துக்கே அதிபன் 5, 9, 12 பார்க்குறான். ஸோ அந்த சுயஸ்தானத்துக்கே அதிபன் அப்படின்றதுனால இந்த காலகட்டம் இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படின்றது மேலோங்கும். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன்றதுனால நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, வெளியே கோயிலுக்கு போகலாம், தீர்த்த யாத்திரை போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். ஏன்னா சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் தான் கடவுள். சிவன் கோயில் போகலாம், நல்லது போங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு கொலுசு வாங்கி வைக்கலாம், பொம்பளை பிள்ளை இருக்குப்பா ஒரு ஒரு வெள்ளி காயினை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம், இப்படிலாம் தோணும். எல்லாமே நல்லதுங்க, எல்லாமே செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுபவிரயம் அப்படின்றது நிறைய நடக்கும். புரியுதுங்களா? ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்குறது, ஒரு டூ வீலர் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இப்படி ஏதோ ஒன்று நடக்குங்க. ரொம்ப நல்ல விஷயம், தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே உங்களுக்கு சனியினோட பார்வை அது வந்து பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்திலிருந்து அது சுயஸ்தானாதிபதி, அதே மாதிரி விரையாதிபதி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை பார்க்குறான். 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்குழப்பம், மன உளைச்சல் அப்படின்றது மாறும். எப்படிங்க மாறும்? 7 நாட்டு சனியும் போது பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, புத்தி புத்தி வளர்த்தோம், ஒரே பிள்ளைங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு திரும்பி வந்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் கேட்குறாங்க. இது வந்து விதியை மாத்துறதுக்கு அந்த பொண்ணு ஜாதகத்திலேயே அப்படி இருக்கு. அந்த பொண்ணு அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படிதான் கல்யாணப்பட்டு அசிங்கப்பட்டு வரணும், நல்லா வாழறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சுய ஜாதகத்துல அப்படின்னா வாழட்டும், விட்டுருங்க. ஓகேங்களா? பெருசா வந்து நம்ம ஜாதி, மதம், அந்தஸ்து இதெல்லாம் பார்க்க வேண்டாம். பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா பார்த்துக்கிறான்னா விட்டுருங்க. குடும்பமே சரியில்ல, அந்த குடும்பத்துல போனா என் புள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து அப்படின்னா மட்டும் அப்படின்னா கூட நீங்க என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேற ஏதாவது தாந்திரிக் பரிகாரம் இருக்கா? அது பண்ணலாமா? இது பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பொதுவா வந்து பாருங்க, இப்ப மகரம் உங்க ஃபேமிலில இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா, சகாய சனியா இருந்து இவர் 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்ப பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த கஷ்டம், மன உளைச்சல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க நெனச்சு நாங்க வந்து தினம் தினம் அழுறோங்க அப்படின்னா, அந்த மாதிரி பிள்ளைங்க அந்த நல்ல குடும்பத்துல போய் மாட்டலைங்க அப்படின்னா, அந்த பிள்ளை தானா திரும்பி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எதுக்கும் பிள்ளையினோட சுய ஜாதகம் ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க. பிள்ளை ராகு தசை அப்படிலாம் இருக்குன்னா, புள்ள அடமன்ட்டாவது இருக்கும். அடி வாங்கின்னு உத வாங்கினாவது அங்க இருக்கும். அப்ப நீங்க ஏதாவது பரிகாரம் அப்படி பண்ணி அந்த பிள்ளைய வந்து வெளியே கொண்டு வரலாம். அதுவும் நல்ல விதத்துல தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா மகரம் எப்பயுமே நேர்பாதை தான். அதே மாதிரி பாருங்க, பூர்வீக சொத்து பத்து இருக்கு. நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சொத்துல வில்லங்கம், பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு அதெல்லாம் நமக்கு சாதகமா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவுட் சைட் த கோர்ட் நம்ம செட்டில் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட் வந்து வாங்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சனியே கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. ஏதோ ஒரு விதத்துல இங்க எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்துச்சுங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்டேங்க. இந்த ஒரு விஷயம் வந்தா போதும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அது கிடைச்சிருச்சுங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒண்ணு நடந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னவா இருக்கலாம்? உதாரணத்துக்கு ஒரு கன்சர்ன். இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா போதும்னு ஆசைப்பட்டேங்க. நான் எவ்வளோ நாளா நிறைய முறை ரெஸ்யூம் போட்டு 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 பார்த்தேன். அந்த இடத்துல எனக்கு வேலையே கிடைக்கல. இப்போ நான் சும்மா போட்டேன். என்னோட ஆசைக்காக சும்மா போடலாமே அப்படின்னு போட்டேன். உடனே இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ போய் எப்படி எனக்கு எவ்வளோ உத்வேகத்தோட நான் அட்டன் பண்ணேன், எப்படி அட்டன் பண்ணனே தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி ஒரு லக். இந்த மாரி எல்லாத்துலயும் நீங்க அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாரி நான் முன்னமே சொன்னேன். 12ஆம் பாவத்து அதிபதி 12ஆம் பாவத்த பார்க்குறாரு அப்படின்னும்போது, எனக்கு ஏதோ ஒரு விதத்துல சுப விரயம் அப்படின்றது குடுத்துருவாரு. புரியுதுங்களா? சுப விரயம் நிறைய மகரம். கண்டிப்பா ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது உங்க குடும்பத்துல நடக்கும். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் அடுத்த சனி பெயர்ச்சி வரைக்குமே உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.